ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்துல திருமாவளவனுக்கு சரியான மரியாதைகள் இல்லாத சூழ்நிலைய வந்து எல்லா கட்சி தலைவர்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிக்கையாளர் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அந்த கட்சியை விட்டு நான் அந்த கூட்டணி விட்டு வரமாட்டேன். நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் அவர் வந்து நிறைய டைம் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணமா இருக்கும்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏதோ ஒண்ணு மாட்டின்னு இருக்குதுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை இழந்துட்டாரா திருமாவளவன்? ஏற்கனவே வந்து நிறைய பேர் இந்த கட்சியை விட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்காங்க. சார், அதாவதுங்க, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என்பது இவர் பேசுற மாதிரிலாம் இல்லை. இப்ப எல்லாரும் எதுக்கு வந்து பல கட்சிகள் இருக்கு. ஏன் திருமாவளவன் பின்னாடி வராங்கன்னா, அவர் சில விஷயங்களை மேடையில் பேசுகிறார். அப்போ மேடையில் பேசிய கூட்டம் இவர் தான் இவங்க வந்து விடுதலை வாங்கி தர போறாருன்னு திருப்பி பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஓடிட்டு ஒரு கட்டத்துல அவர் நிக்கிற இடம் வந்து திமுகவா இருக்கு. உதாரணத்துக்கு, திருமாவளவன் செல்வாக்கு என்பது எப்போதிலிருந்து குறைந்து வருகிறது அப்படின்னா, அவர் ஒன்றும் செய்யலப்பா அப்படின்ற ஒரு பரவலா பேசப்பட்டாலும், வேங்கவேல் சம்பவத்தில் நீங்க என்ன திமுக காரர்கள் பேசுறீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கிற போது அந்த ஒரு உடனே அவர் கொதித்து எழுந்து அப்படியாக்க இப்படியாக்கன்றார். அப்போ அவர் பேசிய பதில் இருக்குல்ல, என்ன இப்ப ராமஜெயம் கொலைக்கு வந்து நடந்து 12 வருஷம் ஆச்சு, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா, இன்னும் அதுக்குன்னா ஒரு டேட் இருக்கா, அதுக்குன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கா, அதுனா டானிக்கா அப்படின்னு கேட்ட பிறகுதான் அந்த நிருபர் வந்து என்ன நீங்க திமுக கார மாதிரி பேசுறோன்னு குதிக்கிறாரு. அப்போ மக்கள் பாக்குறாங்களே, என்ன இவன் என்ன நிருபர் என்ன கேட்கிறாரு, அவரு என்ன சொல்றாரு, 12 வருஷம்ன்றாரு, 13 வருஷம்ன்றாரு அப்படின்னு ஒரு பெரிய டாக். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல பல சம்பவங்கள் படுகொலைகள்லாம் நிகழ்த்தாத ஒரு மாற்றத்தை, ஒரு பேச்சை, ஒரு மாறுதலை அந்த பீத்தண்ணி பண்ணிடுச்சு. என்னையா இந்த காலத்துலயும் போய் பீ எடுத்து போய் டேங்கில் கலக்கிறான், வந்து கண்டுபிடிக்காம இருக்கிறேன், கேட்டா சனாதானம் அது இதுன்றானுங்க. இப்போ 2 வருஷம் ஆக போகுது. அப்ப அவ்வளவுதானா, இதுன்னு அவ்வளவு பெரிய கேஸ் ஆகாது. ஒரு ஊர்ல போய் ஒரு 4 பேரை பிடிச்சி என்னடான்னு கேட்கறத விட்டுட்டு இவங்க வந்து அரசாங்கம் தெரிந்து கொண்டே அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பரவலா எல்லாருக்குமே அந்த ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, ரஞ்சித் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ரஞ்சித் ஒரு பேரணி வைக்கிறார் இந்த படுகொலை சம்பந்தமாக. அவர் உண்மையிலே சிபிஐ எல்லாம் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த படுகொலையை ஒட்டி ஒரு பட்டியல் சமூக மக்கள் திரையிடுவாங்க, அதுதான் செய்தி. அதில் நீங்க யாரும் கலந்துக்காதீங்க அப்படின்னு அண்ணா திருமாவளவன் சொன்னது. இப்ப நிறைய நாள் வந்து இந்த படிச்சவன்லாம் இவர் அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாருன்னு நிறைய பேர் இருந்தான். அவன் எல்லாம் வெக்ஸு வீணாயிட்டான். ஐயோ என்னையா அது, ரஞ்சித் நல்லவனோ கெட்டவனோ, இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில ஒரு பேரணி பண்றாரு. அதுல அரசியல் முரண் இருந்தா சொல்லு, இன்னத்தை கூட்டிக்கலாம், இல்ல இதுக்காக இவர் பண்றாருன்னு சொல்லு. யாரும் இதில் போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு திருமாவளவன் அப்ப இந்த சமூகம் இல்லையா அப்படின்ற ஒரு அவர் மேல அது ஒரு பெரிய அவர் மீதான அதிருப்தியை கிளறிவிட்டது. அதே இப்போ கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா சீனியர்கள்லாம் எவ்வளவு பேர் கூட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க. இப்போ அதை வருஷங்களுக்கு மட்டும் ஏன் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற மாதிரியான ஒரு கேள்வியும் சார். ஒவ்வொரு கட்சியிலும் பணக்காரங்க சில விஷயங்களை பர்சனலா நமக்கு செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தலைவர் அவங்க கூட பைண்ட் ஆகி இருக்குதான் செய்வார். இது எல்லா கட்சிகளிலும் இருக்கும். நீங்க நம்முடைய முதல்வர் இருக்காரு, முதல்வராவதுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நபரோடு மிக நெருக்கமாக இருந்தார் சொல்லுவாங்க. அவருக்கு அமைச்சர்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் க்ளோஸ். அப்ப க்ளோஸ்னா கொஞ்சம் நெருக்கமா நம்ம எல்லா விஷயங்களையும் எல்லாரோடும் பகிர்ந்துட முடியாது, எல்லா விஷயங்களையும் எல்லாரோடும் கேட்டுட முடியாது இல்லையா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு சின்ன தலைவர்னு வச்சுங்க. அப்படி கொஞ்சம் வெளியில தெரியுற மாதிரி இருந்தாருன்னா ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கணும், என்ன பண்ணுவாரு? வாங்க முடியாது. ஒரு ஆளை போயிட்டு வேற யாரையாவது ஒரு ஆளை கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவங்க, இல்ல அவரோட ஓட்டுநரு, அந்த மாதிரி ஆளுக்கிட்ட தானே வந்து அப்படின்னு ஒரு தம்மை கூட, ஒரு சிகரெட்டை கூட மறைத்து பிடிக்கிற நிலையில தான் இங்க இருக்கிறாங்க. அதாவது மக்கள் எப்படி ஒண்ணுலாம் சார், தலைவர்கள் கொஞ்சம் தூய்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. பொதுவெளிக்கு வந்தா தூய்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனா இங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. அதே மாதிரி கூட அந்த ரெட்டியார் வந்து அவர் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம். பட் இருந்தாலும் அது வந்து இன்னைக்கு ரெட்டியார் மீது சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை முழுங்க வந்திருக்கிறார், உடைக்க வந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. பெரும்பாலான திமுக இப்ப விசிகாவில் இருக்கிற இந்த எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரையும் திமுக விலைக்கு வாங்கிச்சு.
அதையும் மீறி அந்த தலைகளை கொய்த திமுகவால் விசிகாவில் இருக்கிற தொண்டர்களை வலை போட்டு பிடிக்க முடியல. தலைவர் தான் எம்எல்ஏ எம்பி தொண்டர்கள் போகல. அப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஒருத்தன் ஏற்படுத்தணும் அப்படின்னு திமுகவால் களமிறக்கப்பட்டவர் தான் ரெட்டியார். இப்ப இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மதுவெடுப்பு மாநாட்டுல திருமாவளவன் ஒரு வேலியோரம் அந்த காம்பவுண்ட் ஓரம் வந்து நின்னா எப்படி மக்கள் ஆர்ப்பரிப்பார்களோ அதே போல இந்த ரெட்டியாரை பத்தி வேலை கூட்டம் ஆர்ப்பரித்தது இல்ல. இதை செய்வதற்காக இங்க அனுப்பப்பட்டவர் தான் ரெட்டியார். ரெட்டியார் சில வேலைகளை செஞ்சு எங்க அண்ணனை கையில வச்சுன்னு இருக்காரு. நாளைக்கு விசிகாவில் இருக்கிற தொண்டர்களை உடைப்பதற்கு மற்ற தலைவர்கள் பயன்பட மாட்டார்கள், ஆதவ் அர்ஜுன் ரெட்டியார் பயன்படுவார். அப்படி உடையணும்னா அவரால் தான் அது உடையும். ஒரு பெரும் பங்கு இன்னொரு இடத்துக்கு போகும். இல்லையா, நல்ல ஒரு கட்டமைப்புல இருக்கிற ஒரு கட்சி தானே அது. கட்டமைப்புலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாரு. ஆனா அவரு ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறாரு நிறைய விஷயங்கள்ன்ற மாதிரி தான் தெரியும். அதாவது சார், ஆதவ் அர்ஜுன் ரெட்டியாருக்கு அவர் ரெட்டியாரு நல்ல ஹைட்டா இருக்காரு, நல்ல சீட்டிங் பண்ணுவாரு, அவர் ஆனா ஈடி ரைடு வரும் அதுக்கே போயிட மாட்டாரு, அதுக்காகலாம் அவர் பின்னாடி போல சார் விசிகாவை இந்த ஜனங்க. ஏன் ஒரு எஸ்சி ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து முதல்வர் ஆகக்கூடாதா, டெப்டி சிஎம் ஆகக்கூடாதான்னு சொன்னார்ல. அப்ப ஏற்கனவே எங்கெல்லாம் என்னடா நாங்கெல்லாம் ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமா, போஸ்ட் ஓட்டுறதுக்கும் ஓட்டு போறதுக்கும் இதுதான் நாங்கள் ஆக்கியா அப்படின்னு இங்க ஒரு எண்ணம் இருக்கு சார். காலங்காலமாக அதிகாரத்தை நோக்கி போகாதவங்க நம்மளாம் ஆண்டாண்டாயா, நம்ம பெரிய ஜெயித்தனியா, நம்ம கூட்டம் நிறைய இருக்கு இல்லையா, ஏன் நமக்கு வந்து தரமாற்றம் வேணுவா அப்படின்னு கேட்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி ஒவ்வொரு பட்டியல் சமூகத்தின் இதயத்திலும் இருக்கிற கேள்வி. அந்த கேள்வியைத்தான் ரெட்டியார் அவர் வாயில சொல்றாரு. ரெட்டியார் சொல்றாரு ஏன் வந்து எங்க தலைவர் கொடுக்கூடாது, எஸ்சிக்கு ஒருத்த வரக்கூடாதுன்றாரு. ஆனா நீ யார சொல்ற அந்த தலைவர் நான் மூன்றாவது குரலாக துப்பாக்கியில ஒட்டிக்கின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இல்ல நான் சிஎம் ஆகிறேன் அதை பத்தியோ திருமாவளவன் பேசவே மாட்டாரு. திருமாவளவன் என்ன பேசுறாரு, ஏன் நான் சிஎம் ஆகணும்னு சொல்றீங்க, ஏன் நான் டெப்டி சிஎம் ஆகணும்னு சொல்றீங்க, ஏன் நான் பிஎம் ஆகக்கூடாதா, தமிழ்நாட்டு அரசியலை கடந்து நான் டெல்லிக்கு போக கூடாதா, தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணும்னா அந்த திமுக காரங்க திட்டுவானுவா, அடிச்சா கூட அடிச்சிருவானுவோ, எதுக்கு அது என்ன வம்புல மாட்ட வர்றீங்க, அதெல்லாம் நான் அங்க போறேன்றாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்றா எங்க அண்ணனை சிஎம் ஆக்கணும், இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒருத்தர் சிஎம் ஆக்கணும்ன்றான். அந்த கருத்து தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியாருக்கு இன்னைக்கு ஆதரவாக மாறி திரும்ப விட அண்ணன் கரெக்டா கேட்டாரு. ஐயோ அந்த வேற ரெட்டியாரா இருந்தாலும் தெலுங்காரா இருந்தாலும் ஒரு எஸ்சி ஒரு பழைய ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாரு பாரியா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல. இது அப்படியே டெவலப் ஆகி ஒரு அணி அவர் பின்னாடி போறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சார். என்ன பண்ணாலும் மிக பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் இருந்து 2 சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயத்திலிருந்து இது வரைக்கும் முதல்வர் வர முடியும், வர விட மாட்டாங்கல்ல. ஏன் இப்படி நடக்குது சார்? அதாவதுங்க இந்த நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் 4 மாடு ஒரு சிங்கம் தானே. அப்போ இந்த 2 ஜாதியும் ஒன்னா இருந்தா தவறு, இந்த 2 சமுதாயத்தில் தான் இந்த பிரச்சனை வருது. ஆமா, கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 சமுதாயம் ஒன்னாக இருந்துட்டா நீங்க பொதுவாக கிராமத்துல சொல்லலை யாருக்கு புதுசா ஒரு மோட்டர் சைக்கிள் யாரோ ஒரு ஆள் போனா பைக்ல அப்படி கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த 2 சமுதாயம் ஒன்னா இருந்துட்டா இப்ப எப்ப இவெல்லாம் யாருப்பா, இத்தனை எம்எல்ஏ இருக்கிறான், இந்த தொகுதிகளில் இத்தனை எம்பிக்கிறான், இவெல்லாம் யாரு என்ன ஒரு காரணமா அப்படின்னு இயல்பா கேட்டுருவாங்க சார். அதால இந்த உழைக்கும் மக்களாக இருக்கிற பறையர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு ஆள்பவர் நினைக்கிறாங்க. நேரடியா சொன்னா ஆள்பவர் நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டா அப்ப நாங்க என்ன வேலை, அப்ப நீங்க இந்த தொகுதியில் யார் பண்ணிக்கிறோம், அந்த தொகுதியில் யார் பண்ணிக்கிறோம், இந்த தொகுதியில வன்னியர் நிறைய இருக்காங்களா, சரி உங்களிருந்து ஒரு ஆள் போடுங்க, இந்த தொகுதியில பறையர் இருக்கிறாங்களா, சரி உங்களிருந்து ஒரு ஆள் போடுங்க, ஏப்பா நம்ம எல்லாரும் அவருக்கு போட்டுணுமா, நம்ம ஆளுங்கெல்லாம் அவருக்கு போடுங்கப்பா, வேற எவனா நின்னா யோ நீ யார், நீ இங்க 2 பேர் பெரும்பான்மையான சாதி, எங்களுக்கு பக்கத்துல தமிழ் சாதிகள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நீ என்ன இருக்காரா, நீ யாரு, உன் ஜாதி என்ன, நீ யாரு, உன் ஓட்டு எவ்வளவு இருக்குறீங்க, எதுக்கு வந்து நிக்கிற வெள்ள வைக்கூடாது அப்படி சொல்ற கண்டிஷன் கூட ஒரு நாளைக்கு வந்துடும். இவங்க சேர்ந்துட்டான் அந்த அளவுக்கு நடக்குன்றீங்களா? இல்ல சேர்ந்தா அப்படிதான் நடக்கும் சார். நம்ம ஒரு மொத்தமா ஒரு 100 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 40 பேர் பறையர்கள், ஒரு 40 பேர் வந்து வன்னியர்கள் வச்சுக்க, 80 பேர் சார். 80 பேர்ல ஒருத்தரும் முன்வராத போய் இன்னொருத்த வரான்னு வச்சுக்க, நீ யார், நீ என்ன ஒரு நீ என்ன எம்எல்ஏ வந்து நிக்கிறன்ற, யார் நீ, நாங்க 80 பேர் வாய மூணுகிறோம், எங்களுக்காக நீ பேசுறன்ற
அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பா வரும்ல. அப்புறம் நீ நில்லு நிக்காதுன்னு சொல்றது வேற. அந்த கேள்வி வருதுல்ல, ஏமா புதுசா எவனோ ஒருத்தன் வந்துட்டாப்பா. திடீர்னு ஒரு கிராமத்துல போய் சார், சாதாரண உதாரணம் சார், ஒரு கிராமத்துல போய் டக்குன்னு ஒருத்தர் டீ கடை போட்டுருவானா சார்? போட்டுற முடியுமா? முடியாது. சும்மா ஒரு பொட்டி கடை டக்குன்னு போய் போட்டுற முடியுமா? யாருன்னு சொல்றாங்க. ஏய் என்ன ஒரு காரணி, யாரு இங்க யாரு வந்து, உங்களுக்கு யாரு தெரியும், எப்படி வந்த அப்படின்னு இயல்பா கேட்பாங்கல்ல சார். ஒரு ஆளை யாராவது பிடிச்சுதான் ஊர்ல போயிட்டு நம்ம கடையை அந்த அந்த ஒற்றுமை இங்க வந்துடக்கூடாதுன்னு இது பல வருடமா நடக்குது. இன்றைக்கு இப்போ பாமக தரப்புல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கல்ல, நாங்க ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை எஸ்சி ஆக்குவோம். ஒண்ணு இல்லை சார், இந்த மாதிரி வன்னியருக்கும் பறையருக்குமான எங்கன்னா பிரச்சனை நடந்தா எங்களை போன்றவர்கள் இல்லை பாமகவில் இருக்கிற ஒரு 3 பேர், ஸோ 2-3 பேர் சேர்ந்து ஒரு 2-3 இஷ்யூவை போய் அட்டன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், தமிழக அரசியல மாறி போயிடும் சார். மாறிடும். ஆனா அதுக்குதான் யாரும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுக்குதான் அடிக்கடி பறையர் வன்னியர் சண்டையை கலர்றது. கிளம்பி 2 சமூகமும் பார்த்தானா மூஞ்சி திருப்பின்னு போ அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டமிட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. News 6 TV, உண்மை நேர்மை.